குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சொத்துக்களை புல்டோசர்களை கொண்டு இடிப்பதை பாஜக ஆளும் மாநில அரசுகள் வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் அதற்கு எதிராக தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு, ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவராகவோ அல்லது குற்றவாளியாகவோ இருப்பதால் சொத்துக்களை இடிப்பதற்காக அது ஒரு காரணமாக இருக்க முடியாது. சட்டவிரோதமாக ஒரு கட்டிடம் இடிக்கப்பட்டால் கூட அது அரசியலமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிரானது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்த வழக்கில் நாங்கள் என்ன தீர்வை முன்வைத்தாலும் அதை அனைத்து குடிமக்களுக்காகவும் அனைத்து நிறுவனங்களுக்காகவும் வைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்க முடியாது. அதே நேரத்தில் தெருக்கள், நடைபாதைகள், ரயில் பாதைகள், நீர்நிலைகள் போன்ற பொது இடங்களில் அங்கீகாரம் இல்லாத கட்டமைப்பு இருந்தால் அவற்றை இடிக்கும் வழக்குகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது. எங்கள் உத்தரவு எந்த பொது இடத்திலும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உதவாது என்பதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று தெரிவித்தது. இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கும் வரை புல்டோசர் நடவடிக்கை மீதான இடைக்கால தடை நீடிக்கும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் உள்ளதாகவும் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மருத்துவமனை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள மருத்துவ செய்திக்குறிப்பில், ரஜினிகாந்த் செப்டம்பர் 30ஆம் தேதி கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரது இதயத்திலிருந்து வெளியேறும் பிரதான இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டது. அறுவை சிகிச்சை இல்லாத டிரான்ஸ்கேட்டர் முறையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மூத்த இதயவியல் மருத்துவர் சாய் சதீஷ் ரஜினியின் இதயத்தில் ஸ்டண்ட் பொருத்தியுள்ளார். திட்டமிட்டபடி அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்பதை ரஜினி ரசிகர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரஜினி நலமுடன் உள்ளார். 2 நாட்களில் வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் வரும் 8ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் தொடர்ந்து படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் நிலையில் அது குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி, பண மதிப்பிழப்பு மற்றும் தவறான GSTயை அமல்படுத்தி வங்கிகளின் கதவுகளை நரேந்திர மோடி மூடிவிட்டார். அவர்கள் அதானி, அம்பானிக்கு மட்டுமே நன்மை செய்ய விரும்புகிறார்கள். இன்று 2-3 கோடீஸ்வரர்களுக்கு உதவுவதற்காக மட்டுமே பாஜக அரசு நடத்தப்படுகிறது என்பது நாடு முழுவதும் தெரியும் என்றார். நமது நாட்டிலிருந்து தேசப்பற்றை அழிக்க காங்கிரஸ் விரும்புகிறது என்றும், நாட்டு மக்களிடையே ஒற்றுமை உணர்வு வலுப்பெற்றால் தங்களால் வெற்றி பெற முடியாது என்றும் அக்கட்சி கருதுகிறது என்றும் ஹரியானா பிரச்சார களத்தில் பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் RSS அணிவகுப்பு ஊர்வலத்துக்கு புதிதாக எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கக்கூடாது என்றும், ஏற்கனவே விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை பின்பற்றி அனுமதி வழங்க வேண்டும் என்றும் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 10% வாக்குகளை நாம் இழந்து விட்டோம். அதனை மீட்டு விட்டாலே வெற்றி உறுதி என்று சென்னையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வங்கதேசத்துக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை கைப்பற்றி ஒயிட் வாஷ் செய்துள்ளது இந்திய அணி. இந்த வெற்றியின் மூலம் 2013 தொடங்கி இன்று வரை சொந்த மண்ணில் தொடர்ச்சியாக 18 வெற்றிகளை குவித்த அணி என்ற சாதனையை படைத்துள்ளது இந்தியா. லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தவும், மத்திய கிழக்கில் பதற்றத்தை தவிர்க்கவும் என்று ஐநா தொடங்கி சர்வதேச அமைப்புகளும் உலக நாடுகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஆனால் அவ்வாறான தரைவழி தாக்குதல் தொடங்கப்படவில்லை என்று ஹிஸ்புல்லா இயக்கம் தெரிவித்துள்ளது. மருத்துவக் கல்லூரி அனுமதி முறைகேடு தொடர்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு அன்புமணி மீது CBI குற்றச்சாட்டு பதிவு செய்தது. இந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ள கமலாலயத்தில் தஞ்சமடைந்தவர்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி வழக்கை எதிர்கொள்ளும் திமுகவை தூற்ற கொஞ்சமும் அருகதை இல்லாதவர்கள் என்று பாமக நிறுவனர் ராமதாசுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை செந்தில் பாலாஜி மீது தேவசகாயம், கோபி, கணேஷ்குமார், அருள்மணி என 4 பேர் நேரடியாக புகார் அளித்தனர், வழக்கு தொடர்ந்தனர். அவற்றின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தது. இவை எதுவும் மு.க.ஸ்டாலின் பார்வைக்கு வரவில்லையாம். செந்தில் பாலாஜி சொன்ன ஒற்றை வார்த்தையை மட்டும் நம்பிக்கொண்டு அவரை உத்தமராக ஏற்றுக்கொண்டாராம் மு.க.ஸ்டாலின். இப்படி ஒன்றுமே தெரியாத எடுப்பார் கைப்பிள்ளை முதல்வரிடம் இருந்தால் தமிழகத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு பாமக செய்தி தொடர்பாளர் K. பாலு பதிலளித்துள்ளார்.